மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு ஸ்வீட் கஜடா தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த தேன் மிட்டாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமர்கட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் பருப்பி, இது எல்லாமே வண்டியில் வச்சு விற்றுட்டுருவாங்க. அதோட இதுவும் சேர்த்து விற்றுட்டு வருவாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து மைதா வந்து ஒரு 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு மைதா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும் பாருங்க. இப்போ நம்ம மாவை வந்து திரட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும், அதுக்கு மேலே நமக்கு ஊறணும்னு இல்லை. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்து திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைட்லலாம் நம்ம கட் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம 3ஆக கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுட்டேன். இப்போ வந்து இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா டப்பாவில் போட்டு வச்சுட்டா நல்லா மொறுமொறுன்னே இருக்கும். எப்போ வேணுமோ நம்ம பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். அதே மாதிரி ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சு கொடுத்து அனுப்பலாம். எல்லாமே நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். நல்ல இந்த கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டுக்கலாம். ஒரு 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரையோடு சேர்த்து ஏலக்காய் பொடியை பொடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு கொதிச்சதுக்கப்புறம் இப்போ சுட்டு வச்சுருக்கிற இந்த கஜடாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா ஹைலியே வச்சு கிண்டுங்க. இந்த மாதிரி மேலே சர்க்கரை வர்ற அளவுக்கு கிண்டிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொஞ்சம் சூடோடவே வேறு ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல மொடு மொடுன்னு கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான ஸ்வீட் கஜடா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் டப்பாவில் போட்டு நல்லா காற்று போகாத டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டு 10 நாள் கூட இதை வச்சு சாப்பிட்லாம். ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாருக்கெல்லாம் நல்லா வந்துச்சு, யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.